ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமியின் தெப்ப உற்சவத்தை சின்ன துறையில் கண்டு களிக்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்த குழாங்களை இனிதே வரவேற்கின்றது. ஸ்ரீ குலசேக ஆழ்வார் பெருமானை ஸ்ரீ ரங்கனை ஸ்ரீராமனாகவும் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் அனுபவித்த விதமே தனியாக உள்ளது. பெறப்பேராகிய அரச பதவியை அரசாட்சியை துறந்த ஆழ்வார் ஸ்ரீ அழகிய மணவாளனாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய நித்திய அனுபவமும் க்ஷேத்திர கைங்கரிய பரர்களோடு நித்திய சகவாசமும் ஆழ்வார் தமக்கு என்றும் கிடைக்குமாக பிரார்த்தித்து பெற்ற விதமே தனி. இப்பொழுது எம்பெருமான் வெங்கட நாயகனை இப்பொழுது உற்சவ மூர்த்தியாக இந்த தெப்ப உற்சவத்தில் கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமானாக எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் இந்த எம்பெருமான். எத்துணை லாவண்யம்! இந்த அழகை கண்டு தானே இதில் ஆழ்ந்த பக்தர்களாக ஆழ்வாராக அவர் திகழ்ந்தார். இந்த எம்பெருமான் வெண்ணெய் உண்டவனின் அருளை பெற்று அவனுக்கே தனது மகளை குலசேகர வல்லியை ஸ்ரீ மலையாள நாச்சியார் எனும் குலசேகர வல்லியை மணவாளலுக்கே மணம் முடித்து சீதனமாக திருவரங்க சன்னதியை சுற்றி திருச்சுற்றை மதிலை நிர்மாணித்து சீதனமாகவும் அளித்த வரலாறு தனி. இவ்விடத்தில் முழு நிலவாக வெங்கட நாயகனை நாம் நன்றாக கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். சந்திர பிம்பமாக குளிர்ந்த நிலவாக குளிர்ந்த அருளை பொழியும் அந்த வேங்கட நாயகனாக நாம் அதுவில்லாமல் இந்த குளிர்ந்த நீரிலே பவனி வந்து கொண்டு முற்றும் குளிர்ந்த திருநேத்திரங்களை உடைய திருவேங்கடவாணனை நாம் கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். இத்துணை ஏற்றமிகு ஆழ்வார் சாதித்தருளிய பெருமான் திருமொழியில், அதாவது ஆழ்வார் சாதித்த அந்த தொகுப்பின் பெயர் பெருமாள் திருமொழி. திருமகள் குழந்தனான சர்வேஸ்வரன் கோவிந்தனை குறித்து சாதித்தருளிய பெருமாள் திருமொழியில் வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனிதர் உய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணி அரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழு கண்டு யானும் இசைந்து உடனே என்று கொலோ இருக்கும் நாளே என்கிறார். இப்பொழுது அர்ச்சக சுவாமி எம்பெருமானுக்கு ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேதராக எழுந்தருளிருக்கும் வெங்கடவாணனுக்கு ஆர்த்தி நன்றாக மங்கள ஆர்த்தியை சமர்ப்பித்துக் கொண்டிருக்க நாமும் நன்றாக கண்டு கழிக்கும்படியாக உள்ளது. நன்றாக சேவித்த அனைத்து பக்தர்களும் பலன்களை பெற்று மகிழ்வோடு இருக்க பரமனிடத்தே பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்களான ஆழ்வாராதிகளுக்கு தான் என்னே உயர்ந்த குணங்கள் பகவானிடத்தே தாங்கள் பெற்ற வாழ்ச்சியை எதிர்வரும் சந்ததியினரும் பெற்று மகிழ வேண்டும் என்றும் அர்ச்சை திருமேனியில் பிரார்த்திக்கும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்னும்படியான கருத்துமிக்க உறுதியுடன் கூடிய உபதேச மொழிகள் எத்துணை ஏற்றமிக்கதாக அடியார்களுக்கு மன உறுதியையும் நம்பிக்கையும் உண்டு பண்ணுவதாகவும் உள்ளது. ஏன் உறுதிமொழியாகவே அமைந்துள்ளது என்று கொள்ளலாம். இத்துணை பொருள் செறிவுமிக்க இந்த பாசுரத்தில் ஸ்வர்க்கம் முதலிய வேறுலகங்கள் மேன்மை பெற்று விளங்கவும் தேவர்கள் பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் உய்யவும் அடியார்களின் பாவங்கள் நீங்கவும் துக்கமே கலசாத சுகம் வளரவும் எப்போதும் துன்பம் கலசாத ஆனந்தத்தை உடைய தொண்டர்கள் வாழ்வும் என்றும் பச்சையாக அதாக வளப்பமான அனுகிரகித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அழகிய மணவாளன் என்னும் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் அல்லது வேங்கடவாணன் இவ்விடத்தில் தெற்கு திக்கு நோக்கி உகந்து புஜங்க சயனத்தில் எழுந்தருளியிருக்கும். அது என்ன தெற்கு திக்கு? அவ்விடத்தில் தானே உயர்ந்த பக்தரான விபீஷண ஆழ்வார் அங்கு உள்ளது. இவர்தானே அவனுக்கு முடிசூட்டியது. ஆகவே உகந்து இவனும் பக்தனும் அந்த பக்தனை நோக்கி கொண்டிருக்கும்படியான இந்த திவ்ய திருஷ்டி தெற்கு நோக்கி இலங்கையை நோக்கி கொண்டிருக்கிறான். இன்றளவும் இப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் ஸ்ரீ ரங்கநாதனின் எழிலையும் பக்தர்கள் பால் இவன் கொண்டுள்ள மெய்யன் அதாவது அன்பையும் கண்டு ஆழ்வார் உகந்தருளியபடி இந்த பாசுரத்தை சாதித்தருளியது. இத்துணை ஏற்றமிகு பெருமானின் சன்னதியில் ஆனந்தம் நிரம்பிய மனதோடு பெருமாளை கண்டு வணங்க வந்திருக்கும் பக்த குழாங்களை கண்டு சேவித்து அவர்களோடு தோளோடு தோளாக இணைந்து கொண்டு தேவாதி தேவனை என்றும் சேவிக்கும் பாக்கியம் தனக்கு கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து அருளியுள்ளார் உயர்ந்த அரசு குலத்திலே பிறந்த இந்த ஆழ்வார். இவ்வாழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயமாக நெருப்பிலிட்ட மெழுகு போல மனம் கரைந்து உருகவும் கண்களில் ஆனந்த நீர் பொழியவும் பணிந்து உருகி ஊனேறு செல்வத்து என துவங்கும் 10 பாசுரங்கள் கொண்ட பாடல்கள் இனிமையாக பொருள் செறிந்ததாக நிறைந்த அந்த பக்தி நிறைந்த பதிகம் ஒன்று சாதித்தருளியுள்ளது. முதல் பாசுரமாக ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன் ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால்
கூனேறு சங்கமிடந்தான் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்கிறார். அதாவது இந்த திருமலையிலே ஏதானும் ஒரு பொருளாக தான், அதாவது உயிரற்ற உயிருள்ள அறிவுள்ள அறிவற்ற பொருளாக கூட நான் வாழ்ச்சி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தருளியது. இப்பொழுது கருணை மிக்க திருநேத்திரங்கள் நாம் நன்றாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம் மலையப்பனின் திருநேத்திரங்களை. முந்துர முன்னம் பரத்வ சின்னமும் கண்ணான அவதரித்த போதும், அதுவும் தேர்தட்டிலே பார்த்த சாரதியாக எழுந்தருளிய போது விடாது வளைந்திருக்கும் ஸ்ரீ பாஞ்சசன்யத்தை, அதாவது வளைந்த கூனற் சங்கம் என்று சாதித்தருளியுள்ளார். அந்த கூன் விழுந்த சங்கம் எத்தனை ஏற்றுமிக்கதாக இருந்தது. அதை வளைந்திருக்கும் ஸ்ரீ பாஞ்சசன்யத்தை ஏந்தியிருந்த நிலையை நினைவு கொண்டு, அதாவது பார்த்த சாரதியாக இருக்கும் நிலையை நினைவு கொண்டு ஆழ்வார் சாதித்தருளிய பாசுரம் இது. அவ்வெம்பெருமானோடு திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ளதாக சாதித்தருளியுள்ளார் குலசேகர ஆழ்வார். தன் திருவேங்கடமலையில் திருக்கோனேரி என்கிற சுவாமி புஷ்கரணியில் வாழ்கின்ற நாரையாகவாவது தான் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தருளிய இந்த பாசுரத்தில் ஏத்துணை ஏற்றமிகு ஆழ்வாரே தான் அவதரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த இந்த புஷ்கரணி என்றால் ஏத்துணை இந்த ஈரச் சொற்களுக்கு எத்தனை உயிருண்டு. இப்பொழுதும் அந்த ஆழ்வாரின் திருச்சொற்களை செவிசாய்த்த அன்றோ இவ்விடத்தில் திருமலையப்பன் இந்த கோனேரியில் உற்சவத்தை கண்டருள்வது. திருவேங்கடமலையில் வாழ்ச்சி கிடைக்கப் பெற்றால் விவேகமற்ற ஒரு பட்சியாக கூட பிறவி எடுப்பேன் என்பது ஆழ்வாரின் உறுதிமொழி அன்றோ. ஆழ்வார் திருவுள்ள கருத்தாக அமைந்த பாசுரம் இது. அடிமைத்திறம் என்று சாதித்துள்ளையுள்ளதன் பொருளாவது, ஸ்ரீகருடன் திருவனந்தாழ்வான் இளைய பெருமாள் முதலானவர்கள் போல பல்படிகாலம் பலகழியாகவும் எல்லா விதத்திலும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யும் வகை தனக்கு கிட்ட வேங்கடவாணன் அனுகிரகிக்க பிரார்த்தித்து அருளி செய்துள்ளார் இந்த பாசுரத்தில். கோனேரி என்பதன் பொருள் சுவாமி புஷ்கரணி. இந்த திருநாமம் சர்வ லோகங்களையும் நியமிக்கும் சாமர்த்தியமுடைய சர்வ பூபாலனாக ஸ்ரீ வெங்கட நாயகனுக்கு மிகவும் பிரியமான உள்ளம் முகந்த தடாகம் என பொருள் கொள்ள வேண்டும். இம்மலையில் காணும் எல்லா தீர்த்தங்களிலும் தலைமை பெற்ற தீர்த்தம் என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த சுவாமி புஷ்கரணியின் சிறப்பை பற்றி வராக புராணம் முதலியவற்றில் காணத்தக்கது நன்றாக அர்த்த செறிவுடையதாக உள்ளது. திருமலையில் சன்னதிக்கு அருகிலுள்ள முதன்மை பெற்ற திவ்ய தீர்த்தம் இது. இத்துணை ஏற்றமிகு தீர்த்தச் செறிவில் மலையப்பன் திவ்ய மகிழ்ச்சிகளோடு தெப்ப உலா கண்டருள்வதை இன்றைய தினத்தில் நாம் கண்டு வணங்குகின்றோம். என்னால் அவன் அருளல்லாது வேறு எதுவும் இல்லை. ஆக உத்தமமான பக்தர்களின் உள்ளத்திலே என்றும் உறைபவன் இந்த திருவேங்கடத்து ஆயன். ஸ்ரீ பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியில் உடன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனென்றும் உடன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர் என்று இந்த பாசுரத்தின் பொருளை மேலே சேவிப்போம். நாளைக்கு 9 மணி
உத்தமமான பக்தர்களுக்கு ஏற்றமிகு நாளாக அமைந்துள்ள திருநாள் இன்று. ஆக பொய்கை ஆழ்வார் சாதித்த பாசுரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது. மேலே அந்த பாசுரத்தை ஒருமுறை சேவிப்போம். உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்று முளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர் என்று அடியார்களை காப்பதற்கு எப்போதும் தயாராக இருப்பவன் புருஷோத்தமனான ஸ்ரீ வெங்கடேசன். திருப்பார்கடலிலும் திருவேங்கடத்திலும் அடியார்களின் கூக்குரலுக்கு அழைப்புக்கு இணங்கி வருவதற்காகவே எழுந்தருளியுள்ளான் இந்த ஆயன். ஏன், கோவிந்த நாமத்தை உச்சரிப்பவரின் உள்ளங்களிலும் இவன் எழுந்தருளியுள்ளான். மேலே இந்த வேத கோஷத்தை சற்று சேவிப்போம். प्रयति युवभ्यामिन्द्राग्नि स्तोमञ्जनयामि नव्यम् इन्द्राग्नीनवतिम् पुरोधासपत्नीरधोनुतम् साकमेकेन कर्मणा श्रुतिन्नस्तोमन्नवजातमध्येन्द्राग्निवृत्रहणा जुषेधा उभाहि वागो सुहवाजो हवीमितावाजगो सद्य उषते धेष्ठा वयमुत्वापथस्पते रथन्नवाजसातये धिये पूषन्न युज्महि पथस्पथः परिपतिम् वचस्यागामेन कृतो अभ्यानघर्कम् स नो रासच्छुरुधश्चन्द्राग्राभिगन्धियगोशीषधाति प्रपूषा क्षेत्रस्य पतिना वयगोहितेनेव जयामसि गामश्वम् बोधयित्वा सनो मृडातीदृशे क्षेत्रस्य पते मधुमन्दमूर्मिम् धेनुरिवपयो अस्मासु धुक्ष्वा मधुश्रुतम् घृतमिव सुपूतमृतस्य नः पतयो मृडयन्तु अग्नेन यसुपथाराये अस्मान् विश्वानि देववयुनानि विद्वान् युयोभ्यस्मज्जुहोराणमेनो भूयिष्ठान्ते नम उक्तिम् विधेम आदेवानामपि पन्थामगन्मयच्छक्नवामतदनुप्रवोढुम् अग्निर्विद्वान् स यजात्सेदोतासो अध्वरान् सरुगोन् कल्पयादि यद्वाहिष्ठम् ददग्नये बृहदच्च विभावसो महिषी भक्त्वग्रयस्पद्वाजा उदीरते अग्ने त्वम् पारयानव्यो अस्मान् स्वस्तिभिरपि दुर्गाणि विश्वा तोश्च पृथ्वी बहुलानगुर्वी भवतो गायतनयाय शय्योः ममग्ने व्रतपासि देवामर्त्येष्वा त्वय्यज्ञेष्वीद्यः यद्वा वयम् प्रविरामव्रतानि विदुषाम् देवा अविदुष्टरासः अग्निष्टद्विश्वमापृणाति विद्वान् येभिर्देवा गोरुभिः कल्पयाति आशुशिशानो वृषभो न युग्मो घना घनः क्षोभनश्चर्षणीनाम्
शतकोशेनाजयत् साकमिन्द्रः सङ्क्रन्दनेनानिमिषेण जिष्णुना युत्कारेण दुश्च्यमनेन धृष्णुना तदिन्द्रेण जयत तत्सह ध्वनियुधो नररिषु हस्तेन वृष्णा सविषु हस्तैः सनिषङ्गिभिर्वशी सर्गस्रष्टा सयुध इन्द्रो गणेन सगो सृष्टजित् सोमपाबाहुषद्भ्यूर्ध्वधन्मा प्रविहिताभिरस्ता बृहस्पते परिदीया रथेन रक्षोहामित्रागुम् अपबाधमानः प्रभञ्जन् सेना प्रवृणो युधाजयन्नस्माकमेध्यभितारथानाम् गोत्रभिदम् गोविदम् वज्रमाहुञ्जयन्तमज्मप्रवृणन्तमोजसा इमगो सजाता अनुवीरयध्वमिन्द्रगो सखायोऽनुगोरभध्वम् फलविज्ञायस्थविरः प्रवीरः सहस्वार्वाजी सहमानमुग्रः अभिवीरो अभिसत्त्वा सहोजाजयित्रमिन्द्ररथमादिष्टगोवित् अभिगोत्राणि सहसागाहमानो रायो वीरः शतमन्युरिन्द्रः दोष्ट्यवनः प्रतनाशारयुध्योऽस्माकगुंसेनावरुत्रयुत्सु इन्द्रासान्नेता बृहस्पतिर्दक्षिणा यज्ञः पुरयेतु सोमः देवसेनानामभिभञ्जतीनाम् जयन्तीनाम् मरुतोयन्त्वग्रे इन्द्रस्य वृष्णो वरुणस्य राज्ञ आदित्यानाम् मरुतागुम् गर्भमुग्रम् महामनसाम् भुवनच्यवानाम् घोषो देवानाम् जयतामुदस्तात् अस्माकमिन्द्रः समृतेषु भजेष्वस्माकं या इषभस्ता जयन्तु अस्माकं वीरा उत्तरे भवन्त्वस्मानुदेवावता हवेषु उद्धर्षय मघवन्नायुधान्युत्सत्त्वनाम् मामकानाम् महागोसी उद्वृत्रहनुवाजिनाम् वाजिनान्युग्रथानाम् जयतामेतु घोषः उपप्रेतजयता नरस्थिरावः सन्तु बाहवः इन्द्रो वः शर्म यच्छत्वनाभृष्याय दासथान् अवसृष्टा परापथ शरव्ये ब्रह्मसघोषिता गच्छामित्रान् प्रविशमैषान् कञ्चनोच्छिषः मर्माणि ते वर्मभिश्चादयामि सोमस्त्वा राजामृतेनाभिवस्ताम् पुरोर्वरीयो वरिवस्ते अस्तु जयन्तम् त्वामनुमदन्तु देवाः यत्र बाणाः सम्पतन्ति कुमारा विशिखा इव
अग्निना दत्तमागात् यशो भर्गः सहवोजो बलम् च दीर्घायुत्वाय शतशारदाय प्रतिगृह्णामि महते वीर्याय आयुरसि विश्वायुरसि सर्वायुरसि सर्वमायुरसि सर्वम् आयुर्भूयात् सर्वमायुर्गेशम् भूर्भुवः सुवः अग्निर्धर्मेणान्नादः मृत्युर्धर्मेणान्नपतिः ब्रह्मक्षत्रज्ञः स्वाहा प्रजापतिः प्रणेता बृहस्पतिः पुरएता यमः पन्थाः चन्द्रमाः पुनरसु स्वाहा अग्निरन्नादोन्नपतिः अन्नाद्यमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा सोमो राजा राजपतिः राज्यमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा तरुणः सम्राट् सम्राट्पतिः साम्राज्यमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा मित्रः क्षत्रम् क्षत्रपतिः क्षत्रमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा इन्द्रो बलम् बलपतिः परमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा बृहस्पतिर्ब्रह्म ब्रह्मपतिः ब्रह्मास्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा सविता राष्ट्रको राष्ट्रपतिः राष्ट्रमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा पूषा विषान्विट्पतिः विषमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा सरस्वती पुष्टिः पुष्टिपत्री पुष्टिमस्मिन् यज्ञे यजमानाय ददातु स्वाहा त्वष्टा पशूनाम् मिथुनानागो रूपकृद्रूपपतिः रूपेणास्मिन् यज्ञे यजमानाय पशून् ददातु स्वाहा वृषशैलाधिप एव दैवतन्नः वृषभाद्रीश्वर एव दैवतन्नः फणिशैलाधिप एव दैवतन्नः भगवान् वेङ्कट एव दैवतन्नः श्री श्रीनिवासः परदैवतन्नः श्री श्रीनिवासः परमन्धनन्नः श्री श्रीनिवासः कुलदैवतन्नः श्री श्रीनिवासः परमागतिर्नः वक्त्राब्जे भाग्यलक्ष्मीः करतलकमले सर्वदा दानलक्ष्मीः दोर्दण्डे वीरलक्ष्मीः हृदय सरसिजे भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः निखिलगुणगाडम्बरे कीर्तिलक्ष्मीः सर्वाङ्गे सौम्यलक्ष्मीः वैकुण्ठजटाम् सर्वसाम्राज्यलक्ष्मीः श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम्।
దోషాన్ అశేషాన్ విహితాన్ హరే క్షమస్వత్వం క్షమస్వత్వం శేషశైల శిఖామణే అజ్ఞానినా మయా దోషాన్ అశేషాన్ విహితాన్ హరే క్షమస్వత్వం క్షమస్వత్వం శేషశైల శిఖామణే ఇందరికి న భయంబు లేచు చేయి ఇందరికి న భయంబు లేచు చేయి ఇందరికి న భయంబు లేచు చేయి కందుబగుమోచి బంగారు చేయి ఇందరికి న భయంబు లేచు చేయి కందుబగుమోచి బంగారు చేయి ఇందరికి న భయంబు లేచు చేయి వెలలేని వేదములు వెదకి వచ్చిన చేయి వెలలేని వేదములు వెదకి వచ్చిన చేయి వెలలేని వేదములు వెదకి వచ్చిన చేయి చిలుకు గుబ్బలి క్రింద చేర్చు చేయి వెలలేని వేదములు వెదకి వచ్చిన చేయి చిలుకు గుబ్బలి క్రింద చేర్చు చేయి కలికి యగు భూకాంత కలికి యగు భూకాంత కౌగలించిన చేయి కలికి యగు భూకాంత కౌగలించిన చేయి కలికి యగు భూకాంత కౌగలించిన చేయి పలనైన కొనగోళ వాడి చేయి పలనైన కొనగోళ వాడి చేయి ఇందరికి నా భయంబు లేచు చేయి కందుబగుమోచి బంగారు చేయి పురసతుల మానముల పొల్ల చేసిన చేయి పురసతుల మానముల పొల్ల చేసిన చేయి పురగంబు వరబెట్టి దొడ్డ చేయి పురసతుల మానముల పొల్ల చేసిన చేయి పురగంబు వరబెట్టి దొడ్డ చేయి తిరువెంకటాచల దీశుడు తిరువెంకటాచల ధీశుడై మోక్షంబు తిరువెంకటాచల ధీశుడై మోక్షంబు తెరువు ప్రాణులకెల్ల తెలిపెడి చేయి తెరువు ప్రాణులకెల్ల తెలిపెడి చేయి ఇంతటికి భయంబు ఇచ్చు చేయి కందుబగుమోచి బంగారు చేయి
ఇందరికిన భయం లీచు చేయి కుండబట్టి దేవుడు నే కొలిచే దేవుడు பொய்கை ஆழ்வாரின் பாசுரத்தின் உட்பொருளை சற்று சேவித்துக் கொண்டிருந்தோம். அதாவது, அவனை சேவிக்க பெற்றாலும் சரி, அவனுடைய திருநாமத்தை சொன்னாலும் சரி, அதற்கு உரிய பலனை ஆனால் மனதார அதாவது நன்கா பக்தியோடு சொல்ல வேண்டும். அதுதான் பெருமான் எதிர்பார்ப்பது. கோவிந்த நாமத்தை உச்சரிப்பவரின் உள்ளங்களிலும் இவன் எழுந்தருளியுள்ளான் என்று சாதித்தருளியுள்ளார். இந்த திருவேங்கடமலை திலகமாக உள்ளது உலகிற்கு. இங்கு எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ கோவிந்த கேசவன் கண்ணனின் திருவடி இணைகளை பற்றினார்க்கு கோவிந்த நாமத்தை சொல்பவர்க்கும் ஏது நரகம் என்று பொருள் பிரிந்த பாசுரத்தை ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் சாதித்தருளியுள்ளது. இனி யார் புகுவார்? எழு நரகவாசல் முனியாது மூரித்தாள் கோமின் கனிசாய கண்டறிந்த தோளான் கனை கழலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலஞ்சூழ் நாடு என்கிறார் முதல் திருவந்தாதையில் மற்றொரு பாசுரத்தில். இனி யார் புகுவார்? எழுநரக எடுத்தவுடனே யார் புகுவார் என்று சொல்லிவிட்டார். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் திருவடி ஆஞ்சநேயர் எடுத்தவுடனே ராமனை பார்த்தவுடனே என்னத்தை கேள்வி கேட்பார்? அது சீதையை கண்டாரா என்று தெரியாத ஒரு ஒரு அந்த திருமுக மண்டலத்தில் ஒரு சந்தேகக்குறியோடு இருக்கும் ராமனை பார்த்தவுடனே அனுமன் கண்டேன் சீதையை என்று சொன்னார் போல நமக்கு நரகமே இல்லை என்று முன்னம் ஆழ்வார் சாதித்தருளிய ஏற்றமிகு பாசுரம் இது. நன்றாக கவனிக்க வேண்டும். நன்றாக இப்பொழுது எம்பெருமான் நன்றாக திருச்செவி சாற்றிக் கொண்டிருக்கான இந்த பாசுரத்தை. அத்தனை எழில்மிக்க பாசுரம், பொருள் செறிவு மிக்க பாசுரம். இவனை நம்பினாருக்கு, இவன் திருவடியை பற்றினாருக்கு, இவன் திருநாமங்களை சொல்லுவர்க்கு இனி யார் புகுவார் ஏழு நரகவாசல்? முனியாது மூரித்தாள் கோமின் கனிசாய கன்றறிந்த தோழன் கனைக்கடலே காண்பதற்கு நன்கறிந்த நாவலஞ்சூழ் நாடு என்கிறார் பாசுரத்தில். அதாவது எப்படி அசுரர் கூட்டங்களை எப்படி அழித்தான்? தன்னை அழிக்க வரும் அசுர கூட்டங்களை பற்றி இவனுக்கு கவலை இல்லை. இடக்கை வலைக்கை தெரியாத தன்னையே நம்பிக்கொண்டிருக்கும் அந்த இளையர்களை காப்பதற்காகவே இவன் தோன்றியவன். அந்த தாழ்ந்த குலத்தில் தோன்றிய குலத்தில் என்று சொல்லக்கூடாது, தவறு, க்ஷமிக்க வேண்டும். அந்த குலத்திலும் தான் தோன்றி அனைவரும் ரட்சிக்க வேண்டும் என்று அவன் எழுந்தருளியது இந்த குலத்திலே. ஆகவே இத்துணை ஏற்றுமிகு இந்த கண்ணன் அவனே இங்கே கோவிந்தனாக, ராமனாக, என் நரசிம்மனாக கூட எழுந்தருளி அனைத்து பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கின்றான் என்பதே பொருள் பொதிந்த பாசுரம். கிருஷ்ண பக்தி மிகுந்த நாடு இந்த நாடு. தெய்வீக மனம் கமழ்கின்ற நாடு. அழகிய நாவல் மரங்கள் பூக்கள் செழித்து வளரும் மரங்கள் கொண்ட நாடு. ஆகவே இதை நாவலம் தீவு என்பர். ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்ல கன்று உருவெடுத்து வந்த ஓர் அசுரனும் விளாங்கனி போல வந்த ஓர் அசுரனையும் எண்ணினார். எண்ணத்தை அறிந்த, அப்படி கொல்ல வேண்டும் என்று உருவெடுத்து வந்தார்களாம். அப்படி அந்த எண்ணத்தை கூட அந்த உள் அர்த்தத்தை உடைய அந்த எண்ணத்தை கூட அறிந்தவன் இந்த கண்ணன். கன்று உருவு கொண்ட அசுரனை எரிந்து விளாங்கனை உருவை கொண்ட அசுரனை அழித்தான். ஆக இருவரும் மடிந்தனர். இப்படிப்பட்ட கண்ணனே திருவேங்கடவனாக இங்கே எழுந்தருளி பக்தர்களை காத்து கொண்டிருப்பது அசுரர்களை அழித்தது போன்று அடியார்களின் துக்கச் சுழலையும் அடித்து விடுவான். இப்படிப்பட்ட சிறு மலையப்பனுக்கு அந்த கோவிந்தனின் திருவடி இணைகளை பற்றி இருந்து துக்கச் சுழலிலிருந்து விடுபடும் வழியை இந்நாட்டில் உள்ளவர்கள் நன்றாக உணர்ந்து அறிந்துள்ளனர். ஆகவே இத்தனை கூட்டம், செறிந்த கூட்டம், பக்த கூட்டம், கோவிந்த கூட்டம் ஆக சூழ்ந்திருந்து ஏற்றுவர் என்றால் இதுவன்றோ ஆழ்வார்கள் பாரித்தது அந்த காலத்தில் என்றால் இந்த கலியுகத்திலும் சூழ்ந்திருந்து இவனை போற்றுகின்றனர். கோவிந்த நாம இவன் செவிமடுக்கச் செய்கின்றனர் என்றால் இதுவன்றோ ஏற்றமிகு இவனுடைய கருணை உள்ளத்தை நன்றாக நாம் அறிந்து கொள்ள. அதாவது இந்த கோவிந்த நாமத்தையும் இவனை சூழ்ந்திருந்து அனைவரும் பக்தியோடு கூக்கரலிட்டு அவனை கூப்பிடும்படியாக இருக்கும் இந்த ஒரு பக்த கூட்டத்தை கண்டவுடனே தான் அதுதானே இவனுக்கு வேண்டியது. இந்த பக்த குழாங்கள் தானே அவனுக்கு வேண்டியது. அதுதானே இவன் எதிர்பார்ப்பது. அதுதான் நித்தியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி உணர்ந்து அறிந்துள்ளான் இந்த எம்பெருமான்.
இப்படி அனைவருக்கும் பக்தி விளைந்த பின்பு 7 வகைப்பட்ட நரகங்களின் வாசல்களிலே இனிமேல் யாரும் பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதை முன்னம் ஆழ்வார் சாதித்தர். இனி யார் புகுவார் 7 நரக வாசல்? இவனுடைய திருநாமத்தையும் இவனுடைய எழில்மிகு திருமேனியையும் அர்ச்சை திருமேனியையும் கண்டு உகந்து இருப்பவனுக்கு ஏது நரகம்? இனிமேல் யாரும் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக ஆழ்வார் சாதித்தருளியுள்ளார். எப்பொழுது? துவாபர யுகத்திலேயே சாதித்தருளியுள்ளார். ஸ்ரீ ஏழுமலையான் திருவடி இணைகள் துணை இருக்க, அருள் இருக்க, தயை என்னும் மலர் மேல் மங்கை உடனுரை தெய்வநாயக பெருமான் நமக்கு துணையாக இருக்க, வேங்கடவாணனின் நீர்மையான கருணை இருக்க, அடியார்கள் என்றும் துக்கம் கலசாத இன்பத்தையே பெற்று என்றும் நீடூழி வாழ்வர் என்பதில் ஏதும் சந்தேகம் இல்லை என்பதே அடியன் சொல்லவில்லை. பொய்கை ஆழ்வார் சாதித்தருளியுள்ள, அந்த காலத்திலே சாதித்தருளியுள்ள பாசுரம் இது. நாவலஞ்சூழ் நாடு என்று நாட்டை போற்றி அங்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வேங்கடவாணனின் நாடுங்கோள் என்றும் உபதேசித்து அருளியுள்ளார். நாம் நாடிக்கொண்டிருக்கோம். நம்முடைய சந்ததியினரும் நாடுவர். மேலும் வரும் இத்தனை பக்தர்கள் குழாங்களோடு என்றும் மேலும் ஜெகஜோதியாக திகழ்வான் நம் வேங்கடவானவன். கிளரொளி இளமை கடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராயில் சார்வது சதிரே என்று மற்றொரு பாசுரத்தில் நம்மாழ்வார் சாதித்துள்ளார். மாலிரும் சோலை என்று மதுரை பக்கத்தில் உள்ள திருமாலிரும் சோலை குறித்து, அந்த எம்பெருமானை குறித்து சாதித்தருளியுள்ள இந்த பாசுரம். அர்ச்சை திருமேனியில் திருமாலிரும் சோலை அந்த மலையப்பனாக இருந்தால் என்ன, இந்த மலையப்பனாக இருந்தார் என்ன? ஆக நாம் எங்கு சென்று சேவித்தாலும், இந்த அர்ச்சை திருமேனில் சேவித்தாலும் நமக்கு அருள் பாலிப்பது என்பது இவர்களுடைய கடமை. செய்வார்கள். இளமை கெடுவதற்கு முன்னம் திருமலை திருமாலிரும் சோலை சென்று கண்கள் பெற்ற பயனை பெற வேண்டும் என்று சாதித்தருளியுள்ளார். அவனை கண்டு துதிக்க வேணும். திருவேங்கடமுடையானின் கருணை என்கிற குளிர்ந்த சுத்தமான கங்கா பிரவாகத்தை கொணர்ந்து நம் போன்ற அடியார்கள் இன்றளவும் மேலே வரும் நாட்களிலும் நன்றாக வேங்கடனின் கருணை தடாகத்தில் மூழ்கி அதில் குளிர குடைந்து ஸ்நானம் செய்யுமாறு ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் தங்கள் ஏற்றருளிய ஸ்ரீ சுக்தங்களாலே உள்ளங்கை நெல்லிக்கறி போல நமக்கு தெள்ளத் தெளிவாக்கி மேலும் அழகுற செவ்விய வார்த்தா மாலைகளாலே தொகுத்து வழங்கியுள்ளனர். நாமும் செவி மடுத்துக் கொண்டிருக்கிறோம். அழகாக சுற்றி வரும் இந்த அழகை, ஜெகஜோதியான இந்த அழகை எத்துணை அழகாக இருக்கின்றது. ஆழ்வார்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய தயாகுணமே மோட்சோபாயமாக கைக்கொண்ட சரணாகதி நிஷ்டர்களாக திகழ்ந்தவர்கள். பக்தி பார்வசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வாராதிகள் என்கிறார் சுவாமி பிள்ளை உலகாரியன் ஸ்ரீவச்சனபூஷணம் என்னும் இரகசிய நூலில். அதாகில் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் பகவானை சரண் அடைந்த பலன்களை பெற முடியும் என்பதனை ஆக்கப்பூர்வமாக அனுபவபூர்வமாக ஆண்டு அனுபவித்து உணர்ந்த பாசுரங்கள். அதனை விளக்கும் முகமாக அமைந்த பூர்வாச்சாரியர்களின் விளக்கு உரைகள். எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் தயாகுணத்தை ஆழ்வார்கள் பாசுரமிட்டு பாடி அருளி செய்துள்ளனர். அந்த தயா வெள்ளமே இங்கு புஷ்கரணியாக ஓடுகின்றது. இதை மேலும் பொருள் விளங்கச் செய்ய ஸ்ரீ சுவாமி தேசிகன் தயா சதகத்தில் விஷகிரி கிரகமேதி குணாக போதபல ஐஸ்வர்ய வீர சக்திமுகாக தோஷா பவே யுரேதே யதிராம தயே துவயா வினா பூதாக என்று திருவேங்கடமுடையானின் தயாதேவியே இவரிடத்தில் குடிக்கொண்டுள்ளாள். அதாவது அலர்மேல் மங்கையே தாயே, அகல இல்லேன், எப்பொழுதும் உன்னோடு உடனுரையாக இருந்து அனைத்து பக்தர்களையும் ரட்சிப்பேன் காப்பேன் என்று விடாப்பிடியாக அங்கே எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய ஞானம், பலம், வீரியம், ஐஸ்வர்யம், சக்தி ஆகிய குணங்களும் தயாதேவியோடு சேராது விலகி இருந்தால் பக்தர்களுக்கு ஆனந்தம் விளையுமா? ஏனெனில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு பிரபஞ்சம் முழுவதும் இவர்களுக்கு குடும்பம். இந்த திவ்ய தம்பதிகளுக்கு பகு குடும்பியவன். பக்தர்களே இவர்களுக்கு ஆருயிர். அடியார்களுக்கு அருள்வதற்காகவே இத்தனை குணப்பூர்த்தியாக உடையவன் இந்த திவ்ய தம்பதிகளாக எழுந்தருளி இருக்கின்றார்கள். இவர்கள் கருணா விலாசம் உடையவர்கள் என்று ஏதேனும் உதாரணத்தை சொல்ல இயலுமா என்றால் அதற்கும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் தயாசதகத்தில் மற்றொரு ஸ்லோகத்தாலே அருளி செய்துள்ளார் விவரித்து. அப்பொழுது நன்றாக எம்பெருமான் திருமுன்பாக அர்ச்சக சுவாமி கல்பூர ஆர்த்தி காமிக்க அதை நாம் நன்றாக இவ்விடத்தில் சேவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த கிரீடங்கள் நன்றாக பளபளா என்று அந்த கல்பூர ஆர்த்தியில் தெரிவிக்கும்படியாக இருக்கிறது. நிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி காபி ஷபரி குச்சேலஹ குப்ஜாசா விரஜ யுவதயோஹோ மால்ய கிருதிதி அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதேஹே உன்னதீமபி பிரபூதைஹி சோதோபிஹி பிரசபம் அனுகம்பே சமயசி. தயாதேவி தயாரானவள் தாயார். தயாதேவி என்பது தாயாரே அவரிடத்தில் குடிக்கொண்டுள்ளாள். தனது கருணையால் அடங்காத தயா வெள்ளத்தாலே மலை மீது உழன்று கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாசனை பிடித்து இழுத்து தாழ்ந்தவர்களுடன் கலந்து பழகுமாறு செய்கின்றாள். இவ்விடத்தில் தாழ்ந்தவர்கள் என்னால் ஆரிவால் வலக்கை இடக்கை அறியாத இடையர்கள், பக்தி எப்படி செலுத்துவது என்று கூட தெரியாதவர்கள், கண்ணனை கண்டவுடனே உருகிவிடுபவர்கள். அது மட்டுமே தான் அவர்களுக்கு தெரியும்.
வெண்ணெய் கேட்டால் வெண்ணெய் என்று இப்படி கொடுத்து அவர்கள் வாழ்ந்தவர்கள் தானே தவிர தோளோடு தோள் தீண்டியாக வாழ்ந்தவர்கள் அவன் பரத்துவமுடையவன் என்று அறிந்தார் இல்லை. மேலே இந்த ஆர்த்தியை சேவித்து எம்பெருமானுடைய அருளை பெற்று மேலும் வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றோம். केशव माधव गोविंदेति केशव माधव गोविंदेति केशव माधव गोविंदेति केशव माधव गोविंदेति कृष्णानंद सदानंदेति कृष्णानंद सदानंदेति कृष्णानंद सदानंदेति कृष्णानंद सदानंदेति ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति राधा रमण हरे रमेति राधा रमण हरे रमेति राधा रमण हरे रमेति राधा रमण हरे रमेति राजीवाक्ष घनश्यामेति राजीवाक्ष घनश्यामेति राजीवाक्ष घनश्यामेति राजीवाक्ष घनश्यामेति ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति विठ्ठलेश्वर 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 वेरगई नीचे तकु विठ्ठलेश्वर विरुलु चले वपटी विठ्ठलेश्वर वेरगई नीचे तकु विठ्ठलेश्वर विरुलु चले वपटी विठ्ठलेश्वर 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 वेडुक काडवु नीवु विठ्ठलेश्वर बीडेमु जगदवोयि विठ्ठलेश्वर बीडवु मन पोंदुलु विठ्ठलेश्वर వీడు తోడాడి నీ వలపు విఠ్ఠలేశ్వర 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 విఠ్ఠలేశ్వర
వెన్న తిన్న నోరితోటి విఠలేశ్వర వెన్నెల నవ్వు నవ్వేవు విఠలేశ్వర వెన్న తిన్న నోరితోటి విఠలేశ్వర వెన్నెల నవ్వు నవ్వేవు విఠలేశ్వర వెన్నుడ నీకు ముఖ్యము విఠలేశ్వర వెన్నుడ నీకు ముఖ్యము విఠలేశ్వర నా విన్నపములాలించు విఠలేశ్వర నా విన్నపములాలించు విఠలేశ్వర 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 విచ్చేయు మా ఇంటికి విఠలేశ్వర ఎంత విచ్చి చెప్పేవు కథలు విఠలేశ్వర విచ్చేయు మా ఇంటికి విఠలేశ్వర ఎంత విచ్చి చెప్పేవు కథలు విఠలేశ్వర కుచ్చి శ్రీ వెంకటాద్రిపై కూడితివి శ్రీ వెంకటాద్రిపై కూడితివి నన్ను విచ్చన విడాయక విఠలేశ్వర కుచ్చి శ్రీ వెంకటాద్రిపై కూడితివి నన్ను విచ్చన విడాయక విఠలేశ్వర వెరగై నీ చేతకు విఠలేశ్వర గురులు చల్లేవప్పటి విఠలేశ్వర 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 విఠలేశ్వర
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ